போன வீடியோவில் அடி போட்டிருந்தோம். அடி போட்டு அப்புறம் மேலே எப்படி போடுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ வந்து மேலே எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ரன்னிங் ஒயரு இதிலேருந்து தான் போட போகிறோம். இப்போ அரை அடி அளவு இந்த ஒயரை விட்டுறலாம். அரை அடி அளவு விட்டுட்டு இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரு, இதில் ஆரஞ்சு கலர் ஒன்று, இதில் ஒயிட் ஒன்று, இந்த மூணுலேயும் போடணும். இப்போ ஒரு சுற்றிக்கிறணும். அடுத்து ஆரஞ்சு கலரு இதை எடுத்து இதை ஒரு சுற்றிக்கிறணும். பாருங்கள், இதே போல் வச்சுக்கிறணும். அடுத்து ஒயிட் எடுத்து இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றிட்டு இது வந்து ரன்னிங் ஒயரு. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் தானே வச்சோம், அந்த ஒயர் எடுத்து இப்படி வச்சுக்கிறேன்னு இதே மாதிரி வச்சுக்கிறணும். அடுத்து ஒயிட் எடுத்து இந்த இதில் மட்டும் கேப்பில் மட்டும் விடணும். அடுத்து ஆரஞ்சு கலர் எடுத்து 1 2 ரெண்டுலேயும் விடணும். அடுத்து இந்த ஒயிட் எடுத்து 1 2 3 மூணுலேயும் விடணும். இப்போ டைட் பண்ணிடலாம். இப்போ இப்படி போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இங்கே வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரை பின்னியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து முக்கு திருப்புறது. அடுத்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஒயிட் ஒயர் தான் நம்மளுக்கு தேவை. இங்கே பார்த்தா 2 ஒயிட் இருக்குது. இப்போ இந்த சென்டரில் இங்கே இருக்குல்ல, இந்த ஒயிட்டை வந்து 1/2 அடி விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயர் 1/2 அடி விட்டு கட் பண்ணியாச்சு. இதை உள்பக்கமாக விட்டுறலாம். விட்டுட்டு அடுத்து நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சுற்றிட்டு அடுத்து ஆரஞ்சு கலரு, அடுத்து எல்லோ கலர், ஒயிட் கலர். இப்போ வந்து ஒயிட்டை வந்து இந்த ஆரஞ்சில் விட்டுறலாம். அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து 1 2 ரெண்டுலேயும் விடணும். அடுத்து இந்த ஒயிட் எடுத்து 1 2 3 மூணுலேயும் விடணும். இப்போ நம்ம 1/2 அடி விட்டு கட் பண்ணோம்ல ஒயரு ஒயிட் கலரு, அதை வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். இதை ஃபுல்லாக சொருகி விட்டுறணும். அடுத்து இதுவரை போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த முக்கு வரையும் வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஒயர் தான் ஒயிட் கலர் தேவை. இங்கே வந்து 1 2 3 இந்த நாட்டில் வந்து 3 ஒயர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இது விட்டு தேர்டு இதையும் விட்டு செகண்ட் ஆகுறதில்ல, இதை மட்டும் 1/2 அடி விட்டுட்டு கட் பண்ணிடலாம்.
இப்போ இதை உள் பக்கமாக சொருவி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணதை இந்த வயர் வந்து ஃபுல்லாக சொருவி விட்டுருணும். இப்போ ரெண்டு மூலை திருப்பியாச்சு. அடுத்து பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு, அடுத்து ஒயிட்டு. இதை எடுத்து ஒன்றில் மட்டும் விடணும். அடுத்து ஆரஞ்சு கலர் எடுத்து ஒரு ரெண்டுலேயும் விடணும். அடுத்து ஒயிட் எடுத்து 3லேயும் விடணும். இப்போ டைட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ 2 மூலை திருப்பியாச்சு. இங்கே ஒரு மூலை திருப்பியிருக்கோம், இங்கே ஒரு மூலை திருப்பியிருக்கோம், இங்கே ஒரு மூலை திருப்பியிருக்கோம், 2 மூலை திருப்பியிருக்கோம். அடுத்து இங்கே லாஸ்ட் வரையை போட்டு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வரையை பின்னியாச்சு. இது வந்து 3வது மூலை திருப்புறது. இப்போ வந்து நம்மளுக்கு 2 வயர் தான் வேணும் ஒயிட்டு. இங்கே 3 இருக்குது, இந்த நாட்டில் 3 இருக்குது, 1 2 3. இப்போ ஃபஸ்ட்டு தேர்டு 2ஐயும் விட்டுட்டு செகண்டாக இருக்கிறது இதை கட் பண்ணிடலாம். 1/2 அடி விட்டு இதை உள் பக்கமாக சொருவி விட்டுருணும். இப்போ ஒரு வயர் கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி சொருவி விட்டாச்சு. இப்போ 3 மூலை திருப்பியாச்சு. நான் அடுத்து ஒரு மூலை இருக்குது, இங்கே இதுவரை போட்டு பார்க்கலாம். இப்போ இது 4வது மூலை. நான் 3 மூலை திருப்பியாச்சு, இது 4வது மூலை. இந்த நாட்டில் வந்து 3 வயர் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு விட்டு தேர்டையும் விட்டு செகண்டை கட் பண்ணிடலாம்.
இப்போ தொடர்ந்து போட்டுடலாம். இந்த வயர் கட் பண்ணத வயரை வந்து உள் பக்கமாக சொருகி விட்டுறணும். ஒரு சொத்து ஒயிட் கலரில், அடுத்து ஆரஞ்சு கலரு, அடுத்து ஒயிட்டு. இப்போ இந்த வயர் ஒன்றில் மட்டும்தான் விடணும். அடுத்து ஆரஞ்சு கலர் வயரை 1 2 ரெண்டுலேயும் விடணும். அடுத்து ஒயிட்டு 3லேயும் விடணும். அடுத்து 1 2 3 இது போட்டு பார்க்கலாம். இப்போ ஆரம்பித்த இடத்துலையேவும் வந்துட்டோம். இப்போ எப்படி ஏன் பெட்டி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரன்னிங் வயரு. இப்படி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த வயர் இருக்குல்ல, வெள்ளை வயரை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ண இங்கேயும் கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ இதில் இந்த வயர் விட்டுறணும். இதில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த வயர் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒயிட்டு, அதை வந்து இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டுட்டு இதை டைட் பண்ணிடலாம். அடுத்து ஆரஞ்சு கலரு, இப்போ இது ரன்னிங் வயரு. இதை அடுத்து இதில் விடணும். விட்டுட்டு இந்த நேராக போதில் அந்த வயர் எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டு இப்போ இதை டைட் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஒயிட்டு தேடாக இருக்குல்ல, அந்த ஒயிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் லூஸ் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் இந்த ரன்னிங் வயரை விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ நேராக போதில் ஒயிட்டு, இதை எடுத்து இந்த கேப்பில் விட்டுறணும். விட்டு இப்போ இதை டைட் பண்ணிடலாம். அடுத்து இந்த ரன்னிங் வயரை டைட் பண்ணிடணும். போட்டாச்சு. அடுத்து இப்போ வந்து ஆம்லா நட் போட்டோம். அடுத்து பாக்ஸ் நாட் போட்டுடலாம். பாக்ஸ் நாட் வந்து ஆரஞ்சு கலரில் போடக்கூடாது. இந்த 2 ஒயிட் வருதில்ல, இந்த 2 ஒயிட்டில் தான் போடணும் பாக்ஸ் நாட்டு. இதே மாதிரி சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த நாட்டிலேருந்து ஒரு வயரு, இந்த நாட்டிலேருந்து ஒரு வயரும் எடுக்கணும். எடுத்துட்டு பாக்ஸ் நாட் போட்டுறணும். ஆரஞ்சு கலரில் போடக்கூடாது, ஒயிட்டில் மட்டும்தான் போடணும் பாக்ஸ் நாட்டு. இப்போ இதே மாதிரி சுற்றி போட்டுடலாம். இப்போ ஒரு சுற்று போட்டோம். நெல்லிக்காய் பின்னல் ஒரு சுற்று போட்டோம். போட்டுட்டு பாக்ஸ் நாட்டு ஒரு சுற்று போட்டோம். சுற்றி போட்டாச்சு பாக்ஸ் நாட்டு. அடுத்து ஏணிப்பட்டி முடிச்சு போட்டு இந்த ரன்னிங் வயர் உள்ளே வச்சுருந்தோம்ல, அந்த வயர் எடுத்து நம்ம அடுத்து போடணும்.
பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இதோடு முடிச்சிருந்தோம் நெல்லிக்காய் பின்னல். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சுற்று சுற்றிக்கிறணும். சுற்றிட்டு ஒயிட் கலராக ஒரு சுற்று சுற்றிக்கிறணும். அடுத்து ஆரஞ்சு கலரு, அடுத்து ஒயிட் கலரு. நம்ம ரெண்டாவது ஆரஞ்சு கலர் தான் நான் ஃபஸ்ட்டு வச்சோம், அதனால் ஆரஞ்சு கலரை மேலே அப்படி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒயிட் கலர் எடுத்து இந்த ஒரு கேப்பில் மட்டும் விடணும். அடுத்து ஆரஞ்சு கலர் வயர் எடுத்து 1 2 ரெண்டுலேயும் விடணும். ரெண்டுலேயும் விட்டாச்சு. அடுத்து ஒயிட் கலர் எடுத்து 1 2 3 மூணுலேயும் விடணும். இப்போ டைட் பண்ணிடலாம். ஏன் பெட்டி முடிச்சு இப்படி தான் வரும். இங்கே வந்திருக்குல்ல, இந்த மாதிரி தான் வரும். அடுத்து இப்போ சுற்றி நெல்லிக்காய் பின்னல் போட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் நாட் போடணும். அதுக்கடுத்து நெல்லிக்காய் பின்னல் போடணும். இப்படியே மாறி மாறி வரும். நம்ம சுற்றி போட்டுட்டு மேலே வரைய போட்டுட்டு பார்க்கலாம்.